ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கலாம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் பெரிய நாமமாக இருக்குதுங்க. அந்த நாமத்தை விட்டவர்களாக இன்னைக்கு மனுஷர்கள் தங்களுடைய சுய புத்தி மேல சாஞ்சு தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை எல்லாம் செய்து தடுமாறி நிற்கும் போது இயற்கையை அவருடைய கரங்களிலே வைத்த தேவன், அந்த அதிகாரத்தை உடைய தேவன் மனுஷர்களுடைய நினைவுகளை எல்லாம் அவமாக்குகிறதான தேவனுக்கு முன்பதாக நாம மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்பட்டோமானால் கர்த்தர் அவருடைய கோபத்தை நம்ம மேல வைக்கும் போது எல்லாவற்றிலும் நின்று நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படுவோம். எல்லாவற்றையும் இந்த பூமியில சிருஷ்டித்த தேவன், மனுஷனுடைய நினைவுகளை எல்லாம் அறிந்த தேவன், நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த நினைவுகளோடு கர்த்தருக்கு உகந்த காரியங்களிலே நாம் சிறந்தவர்களாக நிற்கும் போது கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால எல்லா மேட்டிமைகளையும் விட்டவர்களாக என்னை படைத்த தேவன் என்னுடைய சிந்தைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், அவருடைய நாமமே மேலான நாமம் என்று சொல்லி அந்த நாமத்துக்கு முன்பதாக நாம முழங்கால் படியிடும் போது எல்லாவற்றையும் நமக்கு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களாக காணப்படுவோம். எல்லாவித இயற்கைகளுக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனுடைய கருத்துக்குள்ளாக அடங்கி இருக்கும்படியாக இந்த வார்த்தைக்கு நேராக திரும்பி நாம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக இதுவரையிலுமாக ஆண்டவரே நாங்கள் அவைகளை எல்லாம் மறந்தவர்களாக எங்களுடைய சுய புத்தியை சார்ந்து எங்களுடைய மேட்டு மேலே நிலைநிறுத்தி காணப்படுவோம். ஆனால் அந்த குறைவுகளை கர்த்தர் நீர் ஒரு விசையாய் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், எல்லா ஆளுகையும் உடைய தேவனுடைய கரத்து முன்பதாக எங்களை தாழ்த்தினவர்களாக ஆண்டவரே உங்க நாமத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க பேலன்ஸ் செய்யுங்க என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலுமாக இருந்ததான எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவாராக. God bless you.